ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், லஞ்சுக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி வெள்ளை பூசணிக்காய் வச்சு கூட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இதுக்கு 50 கிராம் கடலைப்பருப்பை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஊற வச்ச கடலைப்பருப்பை வேக வச்சுக்கிறேன். ஒரு 50% வெந்ததும் இதோட பூசணிக்காயை தோல் நீக்கி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து வேக விட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணுறதுக்காக மிக்ஸி ஜாரில் தேங்காய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாய், ஒரு 1/2 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்து தண்ணி சேர்க்காம கொர கொரன்னு அரைச்சி எடுத்துக்கிறேன். பூசணிக்காயும் கடலைப்பருப்பும் நல்லா வெந்ததும் இதோட அரைச்சி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துக்கிறேன். தேங்காயை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு சேர்த்து பொரிஞ்சதும் இதோட 2 வரமிளகாயை பொடியாக கிள்ளி சேர்த்துக்கிறேன். இதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறம் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கிறேன். வெங்காயம் பொன்னிறமானதும் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கிற கூட்டோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டால் சூப்பரான வெண்பூசணி கூட்டு ரெடி. இந்த கூட்டு ஒயிட் ரைஸ் கூட சாப்பிட சூப்பராக இருக்கும். ரசம் சாதம், சாம்பார், காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்து கூட சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.